இது முனிஸ் மேத்ஸ் சேனல். இந்த சேனலில் 10ஆம் வகுப்பு கணக்கில் உள்ள கணக்குகளை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணக்கில் எடுத்துக்காட்டு 6.1 பார்ப்போம். இது ட்ரிக்னாமெட்ரி சாப்டரில் இருக்குது. நிரூபிக்க tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு tan ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிடுவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள வேல்யூஸ் வந்து tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. இது அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம். இந்த tan ஸ்கொயர் தீட்டாவை அப்படியே எழுதிட்டு இந்த மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவை நம்ம எழுதும்போது இந்த சைன் ஸ்கொயர் தீட்டாவை காஸ் ஸ்கொயர் தீட்டாவால் பெருக்கி காஸ் ஸ்கொயர் தீட்டாவால் வகுக்கிறோம். இப்போ ஒரு வேல்யூவை ஏதாவது ஒரு வேல்யூவால் வகுத்து அதே வேல்யூவால் பெருக்கும்போது அந்த மதிப்பு மாறாமல் இருக்கும். அதே மாதிரி இதை நம்ம காஸ் ஸ்கொயர் தீட்டாவால் நம்ம வகுத்து காஸ் ஸ்கொயர் தீட்டாவால் பெருக்கிறோம். இது ஏன் நம்ம காஸ் ஸ்கொயர் தீட்டாவில் பார்க்கணும்னா அப்போ தான் அந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாவை நம்ம போடும்பொழுது சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா அந்த tan ஸ்கொயர் தீட்டா வரும். அதனால் இந்த செகண்ட் டேர்மை நம்ம சைன் ஸ்கொயர் தீட்டாங்கிற டேர்மை காஸ் ஸ்கொயர் தீட்டாவால் வகுத்து காஸ் ஸ்கொயர் தீட்டாவால் பெருக்கிறோம். இந்த மாதிரி செய்கிறதுனால இந்த டேர்மோட மதிப்பு மாறாது. எந்த டேர்மையும் எந்த வேல்யூவையும் ஒரே மதிப்பால் வகுத்து பெருக்கும் பொழுது அந்த மதிப்பு மாறாது. இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் எழுதுவோம். tan ஸ்கொயர் தீட்டா இப்போ மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டாவை நம்ம tan ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். இது காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லேயும் பொதுவாக இருக்கிற டேர்மை வெளியில் எடுப்போம். இங்கேயும் tan ஸ்கொயர் தீட்டா இருக்குது, இங்கேயும் tan ஸ்கொயர் தீட்டா இருக்குது. இதை நம்ம வெளியில் எடுத்துட்டோம். இப்போ வெளியில் எடுத்துட்டோம்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட மதிப்பு நமக்கு தெரியும். அது சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு உள்ள வேல்யூ வந்துடுச்சு. இதுதான் கொஸ்டினுக்குள்ள ஆன்சர். இப்போ எக்ஸாம்பிள் 6.2 பார்ப்போம். நிரூபிக்க சைன் ஏ பை 1 ப்ளஸ் காஸ் ஏ ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஏ பை சைன் ஏ. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிடுவோம். சைன் ஏ பை 1 ப்ளஸ் காஸ் ஏ நம்ம அதோட காஞ்சுகேட்டால் பெருக்கி வகுக்கும். அதாவது 1 ப்ளஸ் காஸ் ஏவோட காஞ்சுகேட் 1 மைனஸ் காஸ் ஏ அதால் பெருக்கி அந்த நம்பராலேயே அந்த வேல்யூவாலே நம்ம வகுப்போம். எந்த ஒரு மதிப்பையும் ஒரே வேல்யூவால் பெருக்கி வகுக்கும் பொழுது அந்த மதிப்பு மாறாது. இப்போ 1 மைனஸ் காஸ் ஏவால் நம்ம பெருக்கிறோம். 1 மைனஸ் காஸ் ஏ தான் 1 ப்ளஸ் காஸ் ஏக்கு காஞ்சுகேட்டு. இதோட 1 ப்ளஸ் காஸ் ஏவால் காஞ்சுகேட்டால் பெருக்கி வகுத்து எழுதுகிறோம். அதனால் மதிப்பு மாறாது. இப்போ இதை எடுத்து எழுதுவோம். சைன் ஏ இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஏ. இங்கே 1 ப்ளஸ் காஸ் ஏ இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஏ அப்படின்னு கிடைக்கும். 1 ப்ளஸ் காஸ் ஏ இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஏ. நம்ம ஏற்கனவே லோயர் கிளாஸில் படித்த ஒரு ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இதுக்குள்ள ஃபார்முலா வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இப்போ இங்கே ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்மேட்டில் தான் இருக்குது. இங்கே ஏங்கிறது 1 ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரோட மதிப்பு காஸ் ஏ, பியோட மதிப்பு அப்போ காஸ் ஸ்கொயர். அப்போ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னு எழுதலாம். இது பகுதியோட வேல்யூ. தொகுதியில் உள்ள வேல்யூ சைன் ஏ. இங்கே உள்ள பெருக்குனா சைன் ஏ இன்ட்டு 1 சைன் ஏ. இது அப்படியே இருக்கட்டும். 1 மைனஸ் காஸ் ஏ. இப்போது சைன் ஏ இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஏ எழுதிட்டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ இந்த பகுதியில் உள்ள வேல்யூவை 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ மதிப்பு நமக்கு தெரியும். சைன் ஸ்கொயர் ஏ. சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 1. அப்போ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் ஏ. இப்போ இந்த சைன் ஏக்கும் இந்த சைன் ஸ்கொயர் ஏக்கும் நம்ம கேன்சல் பண்ணோம்னா மிச்சம் இருக்கிறது இங்கே சைன் ஏ இருக்கும். இப்போ 1 மைனஸ் காஸ் ஏ பை சைன் ஏன்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும்.
1 மைனஸ் காஸ் ஏ பை சைன் ஏ. இதான் அந்த கொஷினுக்குள்ள ஆன்சர். அதான் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்து ப்ரூவ் பண்ணும்போது ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ வந்துடுது. ஆனால் நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். sin a by 1 plus cos a equal to 1 minus cos a by sin a. அந்த கொஷினுக்குள்ள ஆன்சர். அடுத்த வீடியோவில் அடுத்து உள்ள ஒரு கணக்கு பார்க்கலாம். அந்த முடிஸ் மேத்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல்.